வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளி நேயர்களே. எழுத்தாளர் லா. ச. ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய நாவல் கேரளத்தில் எங்கோ. வாசிப்பவர் மதுமிதா. அத்தியாயம் 7. மடிமேல் தோசை மேல் கண் விழுந்தது. திடீரென பசி கொழுந்து விட்டது. தோசை ஆறிவிட்டது. பசை வறண்டு விட்டது. விண்டு குழம்பில் தோய்த்தேன். குழம்பு ஆறிப்போச்சு. உர்சு செய்யும் பாகத்துக்கும் எனக்கும் பொதுவாக ராசி கிடையாது. மனம் போல மாங்கல்யம். இந்த சமயத்தில் இந்த பழமொழிக்கு என்ன பொருள்? கனைப்பு. மிஸ்டர் ஜார்ஜ் வாசலில் வாயில் ஒரு பல்குச்சியை மாட்டிக்கொண்டு நின்றார். அந்த பல்குச்சிக்கு அர்த்தமே கிடையாது. பல் விளக்கியும் இருப்பார், விளக்காமலும் இருப்பார். வெறும் வாய்க்கு 1. தோசை தட்டை நீட்டினேன். அப்படியே வாங்கி கொண்டார். மளமளவென முறித்து வாயில் போட்டுக்கொண்டே, உர்ஸ் ஏதோ பறஞ்சது. எஸ், வில் யூ பெர்மிட்? உர்ஸ் ஒரு சில்லி. அப்போ நீங்கள் அனுப்பலையா? நோனோ, சாமியோட அனுப்ப என்ன? தேங்க்யூ. உர்ஸ் ஒரு மான்குட்டி, ஒரு இன்னசென்ட். நிச்சயமா. மதராசி ஒரு வனப்பிரதேசம். ஓநாய்கள், புலிகள். ஓ அப்பா, தாகம் வரற்றது. தோசை தண்ணீர் கேட்கிறதாக்கும் என்று சட்டென எழுந்தேன். ஆனால் அவர் கை அமர்த்தினார். அர்த்தமுள்ள கபடுப் புன்னகை கண்களில் உதயமாகி உடனே வாய்க்கு இறங்கி கன்னங்களில் வியாபித்தது. ஓஹோ, புரிந்துவிட்டது. நெஞ்சில் கோபம் எலி பிராண்டிற்று. பேரம் இந்த லைனில் போகிறதா? உர்ஸ் அப்பனை சரியாக்கிடுற வழி இதுதானா? சுயநலம் என்றால் புத்தி எப்படியெல்லாம் போகிறது. ஆனால் ஆசை காட்டினவன் நான் தானே. என் சுயநலத்துக்கு நானும் விலை கொடுத்து தானே ஆகணும். அவளை கூட அழைத்து செல்வதில் சுவாரஸ்யமான கட்டங்கள். இன்னும் அவை தெளிவாகவில்லை. ஆனால் உருப்பிரிந்து விட்டன, தோன்ற ஆரம்பித்து விட்டன. கனைப்பு. யோசனை கலைந்து நிமிர்ந்தேன். 5 விரல்களை குவித்து விரித்தார். உருவாகவே என்னுள் கோபம் படமெடுத்து விட்டது. ராஸ்கல், பாட்டிலுக்கு அடிபோடுகிறான். மொந்தைக்கு சிங்கி அடிக்கிறவனுக்கு வந்த வாழ்வு. நான் மறுப்பில் தலையை ஆட்டி 2 விரல்களை காட்டினேன். வி ஃபார் விக்டரி. மனுஷன் பதிலுக்கு விரலை காட்டக்கூட இல்லை. பாதங்களை தரை மண்ணுள் தோண்டி ஊன்றிக்கொள்ளும் விதத்திலிருந்தே வெற்றி தனக்குத்தான் என்று முடிவு பண்ணி கொண்டு விட்டார். அவ்வளவு தன்னம்பிக்கை. நான் கொடுப்பேன் என்று உங்களுக்கு என்ன நிச்சயம்? புன்னகை புரிந்தார். இந்த கஜப்போக்கிரியை ஏன் என் மனம் இன்னும் பன்மையிலேயே நினைக்கிறது? ஆளுக்கு எதிராளியை கட்டியாலும் பிரசன்னம் இருந்தது. உள்ளே போய் 5 நோட்டுகளை கொணர்ந்து அவர் கைகளுக்கு மாறும் தருவாயில் வேணுமென்றே தரையில் விட்டேன். என் ஆத்திரத்தை தீர்த்து கொள்வதுதான் எப்படி? மிஸ்டர் ஜார்ஜ் இணங்கவில்லை. புன்னகை புரிந்த வண்ணம் என்னை பார்த்து கொண்டே பாதங்களை தரையில் இன்னும் அழுந்த தோண்டிக்கொண்டு நின்றார். அந்த நிமிஷம் நாங்கள் ஒருவரையொருவர் கரித்த கரிப்பு கருகள் நெடி அடித்தது. நான் தான் தோற்றேன். சினிமாவில் இந்த கவுபாய் கூட்டம் எனக்கு பொறுக்க முடியவில்லை. குனிந்து பொறுக்கி எடுத்து அவர் கையுள் திணித்தேன். நான் தான் பலகீனன். அவர் நின்ற நிலையில் காலத்துக்கும் கல் தூணாய் நிற்பார். எனக்கு ஒரு சலாம் அடித்துவிட்டு விற்றென திரும்பி போய்விட்டார். ஊரிலிருந்து திரும்பி வந்ததும் இடத்தை காலி பண்ணிவிட வேண்டியதுதான். உர்ஸ், இன்று மாலையே எங்கேனும் இவர் உருண்டு கிடக்கும் இடத்தை தேடி பிடித்து தலைநசுங்க ஒரு பாறாங்கல்லை இவர் மேல் போட்டால்தான் எனக்கு வயிற்றெரிச்சல் பாதியேனும் தீரும். ஆனால் அது சாத்தியமல்ல. நான் வேறு ஊர் ஆள், அதுவும் கிழக்கத்தி ஆள். சுருக்க துப்பு துளக்கி ஆகிவிடும். கையில் காப்பு பூட்டி விடுவார்கள். தவிர உடனே இப்போ மெயிலை பிடித்தாகணும். கடவுள் நியாயங்களை வழங்கும் வழியே தனி. ஜார்ஜ் பாடு சுகம், உர்ஸ் பாடு சுகம். உற்றவர் மற்றவர் துரத்தலுக்கு பயந்து எங்கேயோ ஓடி வந்து ஒளிந்து கொண்டிருக்கும் என்னை வளை தோண்டி எடுத்து வேட்டையாடி எவர்களிடமிருந்து ஓடி வந்தேனோ அவர்களிடமே என்னை விரட்டுவதுதான் அவர் வழி. நாசத்துக்கே வசிய சக்தி இருக்கிறது. இரவில் விளக்கு வெளிச்சத்தில் பல்லி வேட்டை எத்தனை தடவை பார்த்திருக்கிறேன். பாச்சை, ஈசல், தத்துக்கிளி பறந்து பறந்து தத்தி தத்தி பல்லியின் அசைவற்ற உடலைத்தான் சுற்றி சுற்றி வருகின்றன. வேறெங்கேனும் தொலையக்கூடாதா?
எத்தனையோ முறை விரட்டியும் பார்த்தாச்சு. அந்த கொட்டாத கண்களுக்கு என்னதான் வசிய சக்தியோ அங்கேயேதான், அதன் வாயருகேதான். லபக்! ஒன்றன் விதி க்ளோஸ். அடுத்ததின் முறை வந்தாச்சு. அதுபோல் இருக்கிறது என் கதி. உனக்கு இவ்வளவு ஞானபூர்வமாக எல்லாம் தெரிந்திருந்தால் நீ போவானேன்? மதுரம் எக்கேடு கெட்டு போகட்டும். அந்த அளவுக்கு என்னிடம் பக்குவம் இல்லையே. பாசக்கயிறு தான் மேலே விழுந்தாச்சே. எப்போவோ ஒரு செய்தி படித்தேன். எங்கேயோ வடநாட்டில் ஒரு சிலந்தி தன் நூலால் பாம்பையே கட்டிவிட்டதாம். இசைகேடாக நேர்ந்துவிட்ட சமாச்சாரம். நாள் கணக்கில் போராட்டம். வீட்டுக்காரன் இயற்கையின் நியதியை தடுக்க மறுத்துவிட்டான். பிறரையும் நுழைய விடவில்லை. பாம்பு தன் பிணைகளில் நெளிகிறது. நூல் அற அற மேலே மேலே புதுக்கட்டுகள் அதன் மேல் விழுந்து கொண்டே இருக்கின்றன. குளிர்ந்த வாடை போல் உர்ஸ் உள்ளே நுழைந்தாள். இம்மாதிரி உர்ஸை பார்த்ததே எனக்கு மறந்து போச்சு. தொட்டு மையிட்டு கொள்ளலாம் போன்ற அந்த மரப்பாச்சி பளபளப்புக்கு புடவையின் தும்பை துல்லியம் கண்ணை பறித்தது. ரவிக்கையும் முண்டுமாகவே அவளை பார்த்து பார்த்து பழகிப்போன கண்களுக்கு அவளை ஒழுங்காக புடவையில் காண்பதே ஒரு சிறு அதிர்ச்சி, சந்தோஷமான அதிர்ச்சி. இத்தனைக்கும் சாதாரண மல் துணிதான். நடுவகிடு எடுத்து அழுந்த வாரி, பின்னல் அப்படி ஒன்றும் நீளமில்லை, ஆனால் நல்ல அடர்த்தி. காலில் செருப்பு, கழுத்தில் மெல்லியதொரு சங்கிலி. உமா கவரிங் என்று கண்டுகொள்ள பூத கண்ணாடி வேண்டாம், எனக்கே தெரிகிறதே. கையில் ஒரு சின்ன பிரயாண பெட்டி. அதன் பிடியில் 2 கைகளையும் சேர்த்து கொண்டு அதை லேசாய் ஆட்டியபடி முகத்தில் சந்தோஷ லஜ்ஜை குழும. கொஞ்சம் கலராய் மட்டும் இருந்தால் சென்னையில் ஆகாசத்தின் கூரையையே தூக்கி விடுவாள். இப்பவும் என்ன கெட்டுப்போச்சு? கனைத்து கொண்டு கோபத்தை வரவழைத்து கொண்டேன். ஆனால் கோபம் சுபாவமாகவே அடியெடுத்து கொடுத்த வேகத்தில் என்னை தாக்கிற்று. என்னால் தான் அவளை ஒன்றும் செய்ய முடியாது. அவள் கடப்பாறை கஷாயம் குடித்தவள். அச்சனை சரியாக்கிட வழி உன்னுடையதுதானே? பணம் பறிக்கச் சொல்லி கொடுத்தது நீதானோ? என் குரல் ஸ்தாயி ஏறிக்கொண்டே போய் உச்சத்தில் அசிங்கமாய் கௌரவமிழந்து உடைந்தது. அச்சனை சாமி அறியும். அழுத்தமான அமைதிக்கு மறுபெயர் உர்ஸ். 50 ரூபாயாக்கும். 5 விரல்களையும் அல்லாசாமி மாதிரி அவள் முகத்தெதிரே காட்டிக்கொண்டு பட்டாணி வெடிப்பது போன்று குதித்தேன். நான் 50 ரூபாய்கள் போறமாட்டேனா? அட, சமயம் வந்தால் தமிழ் தமிழாகவே வரும் போல இருக்கே. உன் அப்பனுக்கு நீ அப்போ 50 ரூபாய்த்தான் பொறுவையா? அச்சன் கூட கேட்டாள். சாமி கொடுக்குமா? ஓ மைகாட், இவளை என்ன செய்வது? தலையை 2 கைகளிலும் பிடித்து கொண்டு விட்டேன். அடுப்படியில் தோசை மாவு திறந்தபடி, அடுப்பில் நெருப்பு தானே நீர்த்து கொண்டு, எல்லாம் போட்டது போட்டபடி. இவளை எப்படி கொடுமைப்படுத்தலாம்? எப்படியேனும் இவளை தலையிறக்கம் காண வேணும். என்னில் குரூரக்கோடு நெளிந்தது. எப்படியேனும் எனக்காக அந்த தோசை மாவு துளியேனும் அந்த முகத்தில் தெரித்து, அடுப்புக்கறி துளியேனும் அந்த புடவையில் ஈஷி. என்ன சமைப்பதாக உத்தேசம் இல்லையா? இன்று அந்த பிளான் இல்லை. உன் பிளான் என்னவோ? ஓட்டல் மீல்ஸ். ஞான் திருவனந்தபுரத்தில் ஒரு ஸ்தலம் அறியும். எனக்கு நான்வெஜ், சாமிக்கு வெஜ். ஸ்பெஷல் செட் தனி ஏனங்கள். சாமிக்கு ஒரி வேண்டா. உர்ஸ், உனக்கு ஹிருதயம்னு ஒன்று இருக்கா? இருந்தால் அதில் இருட்டு, ஒட்டடை, வவ்வால் துரிஞ்சல் தொங்கிக் கொண்டு. சாந்தமாக என் அருகே அமர்ந்தாள். எங்களுக்கு ஹிருதயம் கட்டுப்படியாகாது. எனக்கு நாக்கு வாய்க்கூரையை முட்டிற்று. சொல்லி வைத்தாற்போல் ஒரு கட்சி கக்கடரிட் எனச் சிரித்தது. கடைசி வார்த்தை எனக்கு கிடையாது என்கிற சாபம் என்று வாங்கிக் கொண்டேன். அவள் அமைதியாக தன் கை நகங்களை சிந்தித்து கொண்டிருந்தாள். என் ஜன்னல்களை கூட நான் மூடியாச்சு. என் கூரை, என் சுவர்கள் பத்திரமாயிருக்கின்றன. நான் இல்லாதவள். இல்லாதவரின் தத்துவம் இதுதானா? இரவின் காற்றுகள் போல நீ ஊளையிட்டு கொண்டிரு என்று தன் மௌனத்தால் போதிக்கிறாள். திருவனந்தபுரத்துக்கு பஸ்ஸில் தொற்றிக்கொண்டு திருவனந்தபுரம் சேர்ந்ததும் எங்கள் வருகைக்கும் சென்னைக்கு தந்தி அடித்து கருணாகரனிடம் போய் கெஞ்சி கூத்தாடி இன்னும் கொஞ்சம் பணம் பெயர்த்து கொண்டு உர்ஸை பார்த்தவுடன் அவர் புருவங்கள் நெற்றி ஏறி முன்மண்டை வழுக்கையில் தத்தளித்ததை பார்க்கணுமே.
சரிதான், பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். ஓட்டலில் சாப்பிட்டு விட்டு ஜங்ஷனுக்கு போய், நல்ல வேளை உட்கார வேணும், ரிசர்வேஷன் கிடைத்ததே, உன்பாடு என்பாடு. நல்ல வேளை உர்ஸ் கூட இருந்ததால் பெண்டிர் கவுண்டரில் டிக்கெட் சற்று சுருக்க கிடைத்தது. வண்டியில் இடம் கண்டுபிடித்து ஏறி உட்கார்ந்து கொண்டு உர்ஸ் எப்படியோ தனக்கு இடம் ஜன்னலண்டை பிடித்து விட்டாள். நான் உஸ் என்று ஒரு தரம் சொல்வதற்குள் கருணாகரன் நான் எதிர்பாராமல் திடீரென பிளாட்பாரத்தில் எங்கள் எதிரே உதயமானார். கையில் ஒரு கணிசமான பார்சல். ஹிஹி, நினைப்பு வந்தது. நீண்ட பிரயாணமாச்சே. பார்சலை அவளிடம் நீட்டினார். இல்லை, அவள் கையுள் திணித்தார். ஸ்பரிசம் பட்டதுதான். கருணாகரனுக்கு முகம் அசல் உதயசூரியன் போல ஆகிவிட்டது. வண்டி புறப்படும் வரை இருவரும் நெடுநாள் பழகியவர் போல மலையாளத்தில் என்னவோ பொரிந்து தள்ளி கொண்டிருந்தனர். என்னை சட்டை செய்யவே இல்லை. நெற்றி வேர்வையை துடைக்கும் சாக்கில் நெற்றியில் அடித்து கொண்டேன். ஐயோ சபலமே! அத்தியாயம் 7 நிறைவு பெற்றது. அத்தியாயம் 8 சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.